அக்கா ஏதாச்சும் ஹெல்ப் வேணா சொல்லுங்கக்கா, நானும் பண்றேன். இப்பதானே உனக்கு கல்யாணம் இருக்கு, கொஞ்ச நாள் ஜாலியா இரு, அதுக்கப்புறம் இந்த கிச்சனுக்குலாம் வரலாம் சரியா? அக்கா காலையில இருந்து ரொம்ப நேரமா நீங்க மட்டுமே கிச்சன்ல வேலை பார்த்திருக்கீங்க, ஏதாவது சொல்லுங்கக்கா, நானும் பண்றேன். இல்லடா பரவாயில்ல. எதுக்கு காயெல்லாம் வெளியில இருக்கு? எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கலாம்ல. சிப்பிடி யூஸ் பண்ணலன்னா ஆஃப் பண்ணுங்க சரியா? கரெக்டா வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்புறம் மளிகை சாமான் மாசம் அதிகமாகுது, அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. சரி மாமா, பாத்துக்கிறேன். ஆஃப்டர்நூன் என்ன குக் பண்ணலாம்? சிக்கன் செய்யலாமா? ரெண்டு பேரும். ஏமா நீங்க ரெண்டு பேரும் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க, கிச்சன்ல என்ன லைட் எரியுது? அந்த ஃபேனை ஆஃப் பண்ணல. ஒரு மாசம் 13,000 ரூபாய் கரண்ட் பில்லு. ஏசி அனாவசியம் போனா ஆஃப் பண்ணுங்க. நேற்றுக்கு பார்த்தேன் உங்க பெட்ரூம்ல ஏசி அனாவசியமா ஓடிட்டு இருக்கு. மாமா. சரி மாமா, நான் பாத்துக்கிறேன். அக்கா ஃப்ரிட்ஜில் நேற்று வச்ச பிரியாணி இருக்கு, நான் எடுத்து குப்பையில போட்டுறவா? சாப்பாடு வேஸ்ட் பண்றாங்க. சரிடா போட்டுரு. எதுக்கு சாப்பாடு வேஸ்ட் பண்றீங்க? எவ்வளவு தேவையோ அவ்வளவு செய்யுங்க. எதுக்கு சாப்பாடு எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு தூக்கி குப்பையில போடுறீங்க? சாப்பாடு என்ன சும்மாவா வருது? சரி மாமா, நான் பாத்துக்கிறேன். பிரசாந்த் சாப்பிட வரல, அதான் மிச்சமாயிடுச்சு. சரி, ஆனா சாப்பாடு வேஸ்ட் பண்ணாதீங்க. மலர், நீங்க கோமா இருக்குன்னு எனக்கு புரியுது. பின்ன என்னக்கா, மாமா நம்ம என்ன பண்ணாலும் எல்லாமே நோட்டீஸ் பண்ணிட்டே இருக்காரு. அப்புறம் எல்லா விஷயத்திலயும் மூக்க வேற நுழைச்சுக்கிட்டு எல்லார் வீட்லயும் மாமியார் தான் இப்படி இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இங்க மட்டும் மாமா எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காரு. நீங்களும் எதுவுமே சொல்ல மாட்டீங்க. மலர், உனக்கு மாமா பத்தி எதுவே தெரியல, அதான் நீ இப்படி பேசுற. மாமா பத்தி தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நீ இப்படி பேச மாட்டேன். உன்னை பார்க்கும்போது 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பாக்குற மாதிரியே இருக்கு. இந்த மாதிரிதான் நானும் இந்த வீட்டுக்கு வரும்போது மாமா எல்லாத்துக்கும் ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருப்பாரு. எனக்கும் கோவம் வந்துச்சு. ஆனா அத்தை ஒரு நாள், அத்தையும் மாமாவும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சொத்தெல்லாம் சேர்த்தாங்கன்னு சொன்னாங்க. மாமா சொல்றதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு மலர். இந்த வீடு இந்த சொத்தெல்லாம் ஒரே நாள் வந்ததில்ல. மாமா ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வாங்கினதுதான் இது எல்லாமே. எல்லா அப்பாவுமே அவங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் நம்ம பசங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதே மாதிரிதான் நம்ம மாமாவும் ஒரு நாள் எனக்கு தெரிஞ்சது. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற எல்லா சொத்துமே மாமாவோட சம்பத்தியமும் அத்தையோட சீக்கிரமான சேமிப்பும் தான். இன்னைக்கு வரைக்கும் மாமா ஏசிலாம் ஆன் பண்ணாதீங்க, ஏன் இவ்வளவு செலவு பண்றீங்க அப்படின்லாம் கேட்டதே கிடையாது. ஏன்னா அனாவசியமா செலவு பண்ணாதீங்க மட்டும்தான் சொல்லியிருக்காரு. மாமா மேல எனக்கு பயங்கரமா கோவம் இருந்ததுக்கா. ஆனா நீங்க இப்ப சொன்னதுக்கு அப்புறம் அவர் மேல எனக்கு அதிகமா மரியாதை தான் கூடியிருக்கு. அதனாலதான் மலர், மாமா என்ன சொன்னாலும் அவரை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட நான் பேசுறதில்லை. நானும் இனிமேல் எந்த விதத்திலையும் மாமாவை எதிர்த்து பேசணும்னு கூட நினைக்க மாட்டேன். சரி மலர்.